எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம், அசம்பிள் ஆயிட்டோம். ஒரு டோர்னமெண்ட்டுக்கு புதுசா ஒரு டோர்னமெண்ட் எல்லாரும் கேட்ட மாதிரி WWE. சின்ன வயசுல இருந்து நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் பல நாட்களா. எங்களுக்கு சின்ன வயசாகி ரொம்ப பல நாட்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்பெல்லாம் WWF அப்படின்னு பல இருக்கும். வருஷம் ஞாபகம் ஆயிடுச்சு. இருக்கா? ட்ரம்ப் கார்டு விளையாடுவோம், WWF ட்ரம்ப் கார்டுன்னு போட்டு. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹல்க் ஹோகன் இருக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. செகண்ட் ரேங்க் வந்து ஹிட்மேன் இருக்கும். தேர்ட் ரேங்க் வந்து அண்டர்டேக்கருக்கு இருக்கும். ஜேன் கோன்சலஸ் வந்து அந்த ஹைட் வச்சா ஜெயிச்சிடலாம். இது யுகோசோனா வந்து வெயிட் வச்சா ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி பல டாக்டிக்ஸ்லாம் இருக்கு அந்த ட்ரம் கேன் கார்டில் வந்து ஹைட்டு, ஜெயிக்கிறதுக்கு. ஜெயிண்ட் இது அதான் ஃபர்ஸ்ட் இதுல இல்லடா. பிரிட்டிஷ் புல்டாக் வந்து பைசப்ஸ் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். பைசப்ஸ் வந்தா பிரிட்டிஷ் புல்டாக் ஜெயிக்கலாம். லெக்ஸ் லூகரும் ரேசர் பைசப்ஸ் ராமன். வந்தா ஜெயிக்கலாம். ரேசர் ரோமன் வந்தா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். பல நாட்கள் வந்து அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்கு அப்படின்னு நானும் நம்பினவங்கல நானும் ஒருத்தன். ஸ்கூல் படிக்கும் போது உயிர் நிறைய பேர் பூஜாக்குள்ளார இருக்குன்னாங்க. பூஜாக்குள்ள இருக்கு, இந்த பால் பேரை தூக்கிட்டு வர்றது, இதெல்லாம் நானும் நிறைய தான் நம்பி அண்டர்டேக்கரும் நிறைய பேரோட கேனும் அண்ணன் தம்பின்னாங்க. அண்ணன் தம்பின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏதாவது 8வது 9ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேரோட சண்டை போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு WWE வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு ஸ்டன்ஸ்க்காக பாக்குறது. அது வந்து ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்ட் எல்லாம் 8வது இருக்கு 9வது படிக்கிற வரைக்கும் உண்மைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் காலேஜ் படிக்கும்போது பிளே ஸ்டேஷன் வாங்கி அந்த விளையாடிட்டு இருந்தோம். அந்த இதெல்லாம் அந்த ஸ்மாக் டவுன் வர்சஸ் ரா மேனேஜர் மோடு விளையாடுறது எல்லா சேட்டையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து டோர்னமெண்ட்டு நடத்த போறோம். லாகூல் ரெடியா? மட்டு முதலாளி எல்லாரும் வந்துட்டீங்க. எல்லாரும் ஓகேனா டாப் 32 பிளேயர்ஸ் நம்ம வந்து அக்ராஸ் ஏஜஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போ இருக்கிற கரண்ட் இது மட்டும் நம்ம பார்க்கல, எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்கிற டாப் பிளேயர்ஸ் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறவங்க தான் நாங்கள் எடுத்திருக்கோம். நம்ம வியூவர்ஸ் இன்னும் வந்து கரண்ட் ஜென்ரேஷன்லாம் வந்து யார் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் இன்னும் வந்து உங்களுடைய இதையும் நீங்கள் கீழே போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் யாராச்சும் விட்டுட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் வர்சஸ் சேத் ரோலின்ஸ். ஒரு லேட்டஸ்ட் ஒன்று, ஒரு கிரேட்டஸ்ட் ஒன்று. ஹிட்மேனா சேத் ரோலின்ஸான்னு சொல்லுங்க. பிரெட் ஹார்ட். ஹிட்மேன். தெரியுது தானா? அந்த காலத்துல வந்து அந்த கண்ணாடி எல்லாம் ஃபேமஸ். கண்ணாடியை சின்ன பையனுக்கு மாட்டி விடுவாரு வந்து. ஹிட்மேன் அப்படின்றீங்க. ஆமாண்டா. அப்ப இப்போதைக்கு இல்ல, பெருசா நம்ம பாக்குறது இல்ல. நம்ம பார்த்தது வச்சு என்ன சொல்ல முடியும்? ஓகே. ஹிட்மேன் ஏதோ ரெஸ்லிங்குள்ள வரும்போது தானே கீழ வந்து செத்து போயிட்டான். ஓவன் ஹார்ட் அந்த இதுல வரும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டாரு. பட் இருந்தாலும் ஹிட்மேன் கனேடியன் ரெஸ்லர். ஸோ அதனால ஹிட்மேன் சேத் ரோலின்ஸ். இப்போ இருக்கவங்க சேத் ரோலின்ஸ் கோட்டுன்னு சொல்லுவீங்க. பட் தென் ஹிட்மேன் வந்து ட்ரம்ப் பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து ஆமா, ஒன்ஸ் அப்பான் டைம் தேர் லிவ்ட் கோஸ்ட் தான். இன்னும் நாங்கள் வந்து நிறைய பேர் இருக்கு, அதெல்லாம் ஹானரபிள் மென்ஷன் சொல்றோம். அடுத்த மேட்ச் வந்து ரிக் ஃபிளார் வர்சஸ் மேக்கோமேன் ராண்டி சாவேஜ். மேக்கோமேன் வந்து 6வது ரேங்க் வருவாரு கார்டுல. ரிக் ஃபிளார் ஒன் ஆஃப் த கோட். நீங்க வந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் கிளாஸ்ல உட்கார்ந்து அடிச்சிட்டு இருப்போம். என்னதான் ராண்டி சாவேஜ் வந்து நல்ல விளையாடுற ஆக்ட் கொடுத்தாலும் ரிக் ஃபிளாருக்கு கிளாஸ் வராது. அவர் ஒரு லெஜெண்ட். அவர் போட்டிருக்க கண்ணாடி வந்து பயங்கர ஐ கேச்சிங்கா இருக்கும். வெற்றி மேக்கோமேன் கண்ணாடி நான் நிறைய வாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் மதுரையில வந்து மேக்கோமேன் கண்ணாடி எல்லாம் கிடைக்கல அப்ப 90sல. ஸோ அதனால இருந்தாலும் ரிக் ஃபிளார் வந்து ஒரு கோட்டு. ஸோ அடுத்த மேட்ச் இது வந்து ஒரு பயங்கரமான கிளாஸ். நெஞ்சில அடிக்கிற மூவ் என்ன மூவ் ப்ரோ? கரெக்டா ஞாபகம் இல்லையே. பேர் ஸ்லாப்பா? பேர் ஸ்லாப்னு மட்டும் சொல்லுது. வியூவர்ஸ் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, நெஞ்சில் அடிக்கிற அந்த சிக்னேச்சர் மூவோட பேர் என்னன்னு. ஓகே, கேன் வர்சஸ் ட்ரிபிள் ஹெச் அடுத்த மேட்ச் சொல்லுங்க. இப்ப வாங்க. என்னடா இப்படி போட்டிருக்கீங்க? ட்ரிபிள் ஹெச் தான். ஆனா கேன் வந்து டிசர்வ்ஸ் தான்டா. கேன் ஒரு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போகணும். பட் யாரா இத போட்டா? முதலாளி. வியூவர்ஸ் நான் முதல்ல சொல்றேன், இத போட்டது முதலாளி. ஏன் ட்ரிபிள் ஹெச்சா? ட்ரிபிள் ஹெச் தான் ஜெயிச்சாகணும். ட்ரிபிள் ஹெச் தான், பட் கேன் வந்து இஸ் நாட் டிசர்வ் டு லூஸ். நீ எந்த கேன சொல்லுவ? ஃபர்ஸ்ட் அண்ணன் சொல்லி போட்டு வந்த மாஸ்க் போட்ட கேன சொல்லுவியா? நல்ல மாஸ்க் இல்ல, பட் இருந்தாலும் he is not bad. he is overall அதான் எக்ஸாக்ட்லி நாட் பேட். அதனால நம்ம ட்ரிபிள் ஹெச் ட்ரிபிள் ஹெச். அந்த கேனோட அண்ணன் யாரா வேணா இருக்கலாம். அந்த அண்ணன் அண்டர்டேக்கரா கூட இருக்கலாம். அத பண்ணீங்களா? ஏதோ பண்ணீங்களா? அதை பண்ணி காட்டுங்க. லாகுல்
ராகுல் நீ எவ்வளவோ கிரிஞ்சா பண்ணி நான் பாத்திருக்கேன். ஆனா இவ்வளவு கிரிஞ்சா பண்ணி நான் வாட்டர் பாட்டில் வாயில பாக்குறேன். ஊத்தி துப்புவாடுறா மேல. அந்த டீஜெனரேஷனுக்கு தண்ணி வருதுடா கண்ணுல. இங்க பாரு, அது டீஜெனரேஷன் துப்புனாலும் தண்ணி வரும், அவர் துப்புவாரு. டீஜெனரேஷன் எக்ஸ் வருவாங்க 2 பேரு தெரியுமா? பேடாஸ் பில்லிகன் ஒருத்தர் வருவான், ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரிபிள் ஹெச் ஜெயிக்க வச்சிங்க. ட்ரிபிள் ஹெச்சே ஃபர்ஸ்ட் வரும்போது ஹண்டர் ஹார்ட்ஸ் ஹெல்ம்ஸ்லின்னு போட்டு அப்படியே ஒரு ராயல் ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணி எல்லாம் தூக்கிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிபிள் ஹெச்சோடைய இந்த கரண்ட் இதுவே வந்துச்சு. ஓகே, ட்ரிபிள் ஹெச் வின்னர். இது வரைக்கும் ஹிட்மேன், ரிக் ஃபிளேர், தானே ஓனர், WWE ஓனர். ஆமா ஆமா ஆமா, ஓனர் பொண்ணை கல்யாணம் பண்ணா ஓனர் தான் ஆக முடியும். ஆமா, பேக்கரியை அப்படிங்கிற உலக தத்துவத்தை அப்பயே கொண்டு வந்துட்டாரு ட்ரிபிள் ஹெச். சரி, இப்ப ராக் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ். ஏஜே ஸ்டைல்ஸ் முன்னாடி வரல. உனக்கு ராக்கா பிடிக்காதுன்னா எனக்கு ராக்கா பிடிக்காது அப்படின்னு முதலே சொல்லணும். இது ராக் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு நீங்க ஏஜே ஸ்டைல்ஸ்னு சொல்லக்கூடாது. உன்னோட ராக் வந்து நல்ல ரெஸ்லர் தான். எனக்கு என்ன பிடிக்காதுன்னா அந்த ஃபினிஷிங் மூவ் வந்து பீப்புள்ஸ் எல்போன்னு ஒரு ஃபினிஷ் மூவ் பண்ணுவார். அது இருக்கிறதுலே பெஸ்ட். இது வந்து அதுதான். அப்படி 4 வாட்டி சுட்டி எல்போல விழுவாங்களாம், அவங்க அதுக்கப்புறம் வாங்கிடுவாங்களாம். மக்களோட பவர் எடுத்து வந்து அடிக்கிறாரு. மக்களின் எல்போ அது. அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணி WWE வேர்ல்ட் ஸ்கேல்ல கொண்டு வந்து அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் அக்செப்டட். அப்புறம் என்ன ராக் ஜெயிச்சா அறிவிச்சிடலாமா? போறீங்க. ஓகே, ராக் ஜெயிச்சிட்டாரு. அடுத்த மேட்ச் வந்து அண்டர்டேக்கர் வர்சஸ் எட்ஜ். அண்டர்டேக்கரை பத்தி சொல்லுங்க, உங்களோட மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அண்டர்டேக்கர் ஆக்சுவலா அதாவதுன்னா பேய் மனிதன் 7 லைஃப்ஸ். அவன் இல்ல காஃபின்ல இருந்து எந்திரிச்சத சொல்றதா, இல்ல உடச்சிட்டு வந்து பல பேர் கழுத்து பிடிச்சி போட்டு சொல்றதா? அவர் ஒவ்வொரு டபுள்னா அந்த என்ன WWE எல்லா மெஸ்ல்மேனியாவுக்கும் அட்டெண்டன்ஸ் கொடுத்து மேட்ச் ஜெயிச்சிருவாரு அவரு. The jinx has broken. அதான் மூவ்லாம் நல்லா தான் இருக்கும். ஆரம்பிச்சு இல்ல அந்த இது மேல ஒண்ணு ஏறி நடந்து ஒரு மூவ் பண்ணுவாரு. அது என்ன மூவ்? ரோப் மேல நடந்து டூம்ஸ்டோன். இல்ல இன்னொன்னு மேல போடுறதுக்கு, மேல தூக்கி கீழே போடுறது. சோக் ஸ்லாம் டூம்ஸ்டோன் இருக்கும்டா. அப்புறம் ரோப் மேல நடந்து ஒன்னு போடுவாரு. அப்புறம் திடீர்னு எந்திரிக்கிறது. அந்த சர்ச் பெல் அடிப்பாங்களா, அந்த சர்ச் பெல் அடிச்சாலே குஷி ஆயிடுவாங்க. ஆமா, சர்ச் பெல் மக்கள் பயங்கரமா கத்துவாங்க. 2 சவுண்ட் தான் பயங்கர குஷி ஆவாங்க. சர்ச் பெல், அப்புறம் அந்த கிளாஸ் உடையிற ஒரு சவுண்ட். கிளாஸ் உடையிற சவுண்ட் வந்து தலைவன் உள்ள வர்றது, சர்ச் பெல் சவுண்ட் உள்ள வருது. நல்ல இருக்கவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க. அப்படியே பயந்து போற மாதிரி அப்படியே நடிப்பாங்க. அப்படியே அந்த தீப்பந்தத்துல நடுவுல எல்லாம் நடந்து வருவார், பாத்திருக்கீங்களா? ஏற்கனவே அதிகமா எஃபெக்ட் கொடுத்தது அவருக்கு தான். இன்னொரு பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, இப்ப அண்டர்டேக்கர் மேட்ச முடிச்சு விடுங்க. அண்டர்டேக்கர் வர்சஸ் எட்ஜ். எட்ஜும் வந்து ஒரே டைம்ல வந்தாங்க. அவருக்கா கேங்க்ரெல்னு ஒரு பிளேயர் இருப்பாரு, எட்ஜ் கேங்க்லர். பட் எட்ஜ் ஓகே. சோ அண்டர்டேக்கர் ஜெயிச்சிட்டாரு. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பட்டிஸ்டா. பட்டிஸ்டா ஸ்பைன் பஸ்டர். பட்டிஸ்டா. ஐ மீன் எல்லாரும் வந்து என்னடா அப்படின்னுவாங்க. பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு லேட்டஸ்டா போய் பார்த்தா என்னதான் ரோமன் ரெயின்ஸ் பெரிய இதுவா இருக்கட்டும். பட் பட்டிஸ்டா 2 பேரும் கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப நம்ம எப்படி ராக் பார்த்தோமோ அந்த மாதிரி இப்ப பாக்குறாங்கடா. ரோமன் ரெயின்ஸ் பெரிய பிளேயர் தான். இது மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது இல்ல, நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றது. அது வாஸ்தவம் தான், பெரிய பிளேயர் தான். பட் ஆனா ராக் அளவுக்கு எஸ்டேட் பண்ணாலும் அவர் அந்த அளவுக்கு வளருவாரான்னு தெரியல. பட்டிஸ்டா வந்து எப்பயும் ஒரு ஆன்டி வில்லனா தான் இருப்பாரு. பட் அதை வச்சு ஒரு நேம், ஒரு ப்ராமினன்ட் ஃபிகர் படத்துல தான் நடிச்சிருக்காரு. ஒரு ஃபேமஸ் ஃபிகர் தான் அவரு. நம்ம இன்னும் ஃப்ரீக்வெண்டா ஆக்சுவலா நம்ம ரோமன் ரெயின்ஸோட பட்டிஸ்டா தான் அதிகமா பாக்குறோம்.
கார்டியன் ஆஃப் தி கேலக்சிஸ் வந்தாரு. இஸ் a very good ரோமன் performer. ரைன்ஸும் ஏதோ படத்துல வந்திருக்காரு நினைக்கிறேன், 2-3 படத்துல. ஆமா ஆமா ஆமா. எக்ஸாக்ட்லி அந்த 2-3 படத்துல அப்படின்னு என்ன படம் பேரு கூட தெரியலன்றதுனால நம்ம வந்து பட்டிஸ்டாக்கு போயிடலாம். பட்டிஸ்டா எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாம எல்லாம் டக்கு டக்குன்னு கிளிக் ஆயிட்டு இருக்கு. ஒன்னே ஒண்ணு தவிர ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வந்திருக்காரு அவரு. பட் இருந்தாலும் நீங்க வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எலிமினேட் பண்ணீங்கன்னா இந்த ஜெனரேஷன் வந்து கொதிப்பாங்க, சாலை கொதிக்கட்டும். மறியல் எல்லாம் பண்ணுவாங்க. கொதிக்கட்டும்ட்டீங்க நம்மளோட இதுதான் அப்படின்ட்டீங்க. பண்ணட்டும்ட்டீங்க. எப்படி திட்ட சரி போறாங்க ஓகே, பட்டிஸ்டா ஜெயிச்சிட்டாரு. அடுத்தது கர்ட் ஆங்கிள் வர்சஸ் ரவுடி ரோடி பைப்பர். டான் Kurt டட Angle. டான் டட டான் டட டான் டன் டட. டன் You டன் suck. டன். You suck. அதான்டா அவர் உள்ள அப்படிதான் ஒரு வரும்போது music. அதுக்கு பாடுவாங்க. மேல அவங்க கத்துவாங்க அப்படி. அவன் வந்து ஒலிம்பிக் கோல்டு ஜெயிச்சுட்டு வந்தது டைம், அது சிட்னி ஒலிம்பிக்ஸ் நினைக்கிறேன். அந்த டைம்ல கோல்டா கோல்டு சில்வரா? மெடலிஸ்ட் கோல்ட வச்சுதான் அவர் பண்ணாரு கர்ட் ஆங்கிள். அத வச்சுட்டு அவங்க ஆனா வந்து கர்ட் ரொம்ப ஆங்கிள் வந்து நல்ல ரெஸ்லர் தான் ஆக்சுவலா. ஐ வில் கோ ஃபார் கர்ட் ஆங்கிள். ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கியிருந்தானா நல்ல ரெஸ்லர் தான். டேய் இல்லடா, அவர் அந்த ஆங்கிள் லாக்லாம் பயங்கர ஃபினிஷிங் மூவ்ல. ஆமா, பட் அதான் ரவுடி பைப்பரோட நடந்தா கர்ட் ஆங்கிள் தான் கண்டிப்பா. பீப்புள் செல்வம் வந்து ஒண்ணும் இல்லையா, சும்மா ஆங்கிள் எட்டி இன்னொரு டேய் கால ஆங்கிள் லாக் ஆக்சுவலா நல்ல மூவ்டா. பீப்பிள்ஸ் எல்போலாம் இன்னொரு பீப்பிள்ஸ் எல்போவையும் நீ பீப்பிள்ஸ் எல்போ நீ எதுலயுமே கம்பேர் பண்ண உன் ஃப்ரெண்ட் முடியாது. யாரையாவது புடிச்சு போட்டு பாரு, பீப்புள்ஸ் செல்போன் போட்டு பாரு, ankle lock உம் போட்டு ராக் பாட்டமாவது நான் ஓரளவு ஒத்துக்குவேன். பீப்பிள்ஸ் எல்போ வந்து இருக்கிறதுல worst. நீ நைட்டு நம்ம அடுத்த டேய் ராக் பாட்டம் நான் என் பையனுக்கு போட்டு உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சேன் போன வாரமா ஒரு 10 நாளைக்கு சரி முன்னாடி. நீ ஞாபகம் வந்து இருக்கா? அவங்க பையன்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து விச் ஸ்டாண்ட் பீப்புள்ஸ் எல்போவா ஆங்கிள் லாக்கான். அதெல்லாம் இல்ல. சரி இந்த மேட்சுக்கு வா, நீ கர்ட் ஆங்கிளா ரவுடி பைப்பரா சொல்லு. கர்ட் ஆங்கிள் தான் இந்த மேட்சுக்கு. ஓகே டன். வெற்றி கர்ட் ஆங்கிள் தான். ஓகே ஓகே எல்லாரும் சொல்லிட்டீங்க. இப்போ கடைசி இந்த சைடுல கடைசி மேட்ச் ஷான் மைக்கேல்ஸ் எட்டி குவேரோவும் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர். மாமா சீதா வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர். ஆனா அவரை விட ஒரு வந்து ஷான் மைக்கேல்ஸ் எடிகர் வரப்ப நல்லா கொஞ்சம் லைவ்லியா இருக்கும். ஷான் மைக்கேல்ஸ் வந்து ஒரு அல்டிமேட் லெஜெண்ட் இல்ல. அந்த மியூசிக் ஞாபகம் இருக்கா ராகுல்? ரிக் ஃபிளேர் கேட்டகரி அவரு. உங்க ஃப்ரெண்ட் பாலு வந்து அத ரிங்டோனா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது. அப்படியா? எனக்கு தெரியல. ஆமா ஆமா. சரி இப்ப ஷான் மைக்கேல்ஸா எட்டி குவேரோவா சொல்லுங்க. ஷான் மைக்கேல்ஸ் தானே? ஷான் மைக்கேல்ஸ் ஒரு முறை தான் முடிச்சிடலாம் இந்த மேட்சை. அப்படியே அந்த சைடு போவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹெவி வெயிட்ஸ் பிக் ஷோவா புக்கர் டியா? பிக் ஷோ வந்தப்ப வந்து ஒரு வின்ஸ் மேக்மேனோட ஒரு அடியாள் மாதிரி காமிச்சாங்க. அந்த பிக் பாஸ் மேன் ஒருத்தர் இருப்பாரு, கையில ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு டூல்ஸ் அதை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் மேனும் பிக் ஷோவும் வின்ஸ் மேக்மேனோட அடியாள் மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் வேற ஸ்டோரி லைன் போச்சு அவருக்கு. ஸோ பிக் ஷோ புக்கர் டீல வந்து பிக் ஷோ தான். மட்டும் நீ என்ன நினைக்கிற? பிக் ஷோ தான் obviously. ஓகே புக்கர் டீயை பத்தி ராகுல் ஏதோ சொல்ல நினைச்சு சிரிக்கிறீங்க. அப்புறம் அடிச்சு இப்படி கையை பார்ப்பாரு புக்கர் டீ. ஆக்சுவலா புக்கர் டீ நல்ல ரெஸ்லர் தான், பட் பிக் ஷோ இஸ் பெட்டர். சரி ஓகே. அடுத்தது வந்து ராண்டி ஆர்டன் வர்சஸ் மிக் ஃபோலி. மிக் ஃபோலி வந்து நமக்கு மேன் கைண்டுன்னு தெரியும், கேக்டஸ் ஜாக், டியூட் லவ் பல இதுல வந்திருக்காரு. அழுக்கு சாக்ஸ் எடுத்து கையில மாட்டி வாயில வச்சு விட்டுருவாரு. அதுதான் அவருடைய மத்தவங்களை சரண்டர் பைக்கிற மூவ், அது பினிஷிங் மூவ். சொல்லுங்க. மிக் ஃபோலி வந்து பயங்கர ரைவல்ரி அண்டர்டேக்கரோட எல்லாம் இருந்திருக்கு. கேஜ் மேட்ச்லாம் வந்து மூஞ்சில ரத்தம் வந்து இதுவாயி. எனக்கு தெரிஞ்சு இந்த மிக்ஸோ மட்டும்தான், இந்த மிக் ஃபோலி மட்டும்தான் சட்டையும் டிஷர்ட் போட்டுட்டு ரெஸ்ல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும். அதுக்காக நிறைய ரத்தம் சிந்தி அடி வாங்கி பல இடத்துல நிறைய இடத்துல இந்த பாபு ஒருத்தன் இருப்பான்லடா, பேர் மானு லூயி ஜீனா யூஜின் உங்க சொல்லுவியா உங்க ஃப்ரெண்ட் மாதிரினா? இப்பெல்லாம் அந்த மாதிரி அதேதான் இது பண்ணி விட்டுருவாங்க, கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி. சரி இப்ப யாரு மிக் ஃபோலி வர்சஸ் யாரு? ராண்டி ஆர்டன், தி லெஜெண்ட் கில்லர். ராண்டி ஆர்டன் அத சொல்லு. டேய் ராண்டி ஆர்டன்டா ஆப்வியஸா. இப்போ ராண்டி ஆர்டனோட பையன் விளையாடிட்டு இருக்காப்ல. டேய் மிக் ஃபோலி தான்டா, என்னடா பேசுற? இல்ல மேன்கைண்ட் தான்டா
அது வந்து வேற ஆ. டேய் லெவல்ல ராண்டி ஆர்டன் அப்படியே ஓடி வந்து அப்படியே ஜாவை பிடிச்சி டப்புன்னு கீழே இறக்கிடுவாடுறா. இந்த ஆர்கேஓ எல்லாம் போடுறதுலாம் நல்ல இதுதான். ஆர்கேஓ தானே அது. ஆமா அதான் ஆர்கேஓ தான். ஓகே, பட் மேன்கைண்ட் வந்து இப்போ நிறைய மேட்சஸ் எல்லாமே வந்து லெஜெண்டரி மேட்சஸ். ஸோ ஆல் சே மேன்கைண்ட், மிக் ஃபோலி, கேக்டஸ் ஜாக். ஏண்டா சாக்ஸ வாயில வைக்கிறதெல்லாம் ஃபினிஷிங் மூவாடா? என்னடா பேசுற? அது மட்டும் கூட யாரா அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ராக் அண்ட் சாக் கனெக்ஷன் ஒன்னு இருக்கும், ஞாபகம் இருக்கா? ராக் அண்ட் சாக். உனக்கு வேணா அந்த ஃப்ரெண்டு பாலு சாக்ஸ் எல்லாம் வாயில வச்சு பாக்குறான் சொல்லு. டேய் ராண்டி ஆர்டன்டா. எல்லாருமே மீதி 3 பேருமே மிக் ஃபாலியாடா? மிக் ஃபாலி தான். சத்திய சோதனை. மிக் ஃபாலி தான்டா, போடா. மிக் ஃபாலி ஜெயிச்சாச்சு, அவ்வளவுதான். சரி, ஓகே. அடுத்தது வந்து இப்ப வாங்க, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வெர்சஸ் சிஎம் பங்க். ஸ்டோன் கோல்ட். டெக்சாஸ் ராட்ஸ்னேக். இந்த கேள்வியை கேக்குறதே தப்பு. ஸ்டோன் கோல்ட் வந்து அடிச்சு போட்டு கீழே போய் மண்டையை வச்சு இப்படி இப்படி திட்டுவார் தெரியுமா? அவங்க அபியூஸ் பண்ணுவார் தெரியுமா? யாரையுமே மதிக்க மாட்டான்டா, எல்லாத்தையும் அடிப்பான்டா அவன். அப்ப வேற இந்த பேர் வேற எப்ப பார்த்தாலும் ஒரு பேரை குடிச்சு பேரை உடைக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டன்னரை போடுறாரு. உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கே நீ ஸ்டன்னரை போட்டேன்னா யோசிச்சு பாரு. அது வந்து எவ்ரிபடிஸ் ட்ரீம். எவ்ரி எம்ப்ளாயிஸ் ட்ரீம். அது ரியாலிட்டி. சோ அதனால வந்து ஸ்டோன் கோல்ட் தான் ஸ்டன்னர் போட்டதுக்கு மேக்மோஹன்லாம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி குதிப்பாங்க. 2-3 தடவை இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி பண்ணுவார். அப்படியே ஸ்ப்ரிங்ல ஜம்ப் பண்ற மாதிரி பண்ணுவாங்க எல்லாரும் பண்ற ஸ்டன்னருக்கு. ஷேன் மேக்மேன், ராண்டி ஆர்டன் தான் ஓவரா 2-3 தடவை பவுன்ஸ் ஆவாங்க. டேய் ஆனா நல்ல மூவ் ஆக்சுவலா. சோ அதுதான். ஓகே, ஸ்டோன் கோல்ட் ஜெயிச்சாச்சு. சிஎம் பங்கும் நல்ல பிளேயர் தான், பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு வின்னர் தான் இருக்குன்றப்ப ஸ்டோன் கோல்ட் தான் நல்ல பிளேயர் அப்படின்ட்டாங்க. போங்க. சரி, நல்ல ரெஸ்லர், அவ்வளவுதான். அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அடுத்து பிராக் லெஸ்னர் வெர்சஸ் கிறிஸ் ஜெரிகோ. இப்போ ஆக்சுவலா பிராக் லெஸ்னரோட பொண்ணு வந்து இந்த ஷார்ட் புட்டா ஜாவலின் இதுலயே ஒரு இது பண்ண பிராக் லெஸ்னர் கிறிஸ் ஜெரிகோவா? என்ன கேட்டா பிராக் லெஸ்னர் தான். பிராக் லெஸ்னர் தானே. கிறிஸ் ஜெரிகோ நல்ல என்டர்டெய்னர் தான், பட் பிராக் லெஸ்னர் தான் மனசுல நிக்கிறாரு. ஆமா. சோ அதனால பிராக் லெஸ்னர் ஜெயிக்க வச்சிடலாம். சரி, இப்போ ஒரு ஹெவி வெயிட் மேட்ச். இதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வர்றதுக்கு தகுதி இல்லாத மேட்ச். எப்படி முதலாளி இதை போட்டாருன்னு நம்ப முடியல. ஹல்க் ஹோகன் வெர்சஸ் ஜான் சீனா. டேய் என்னடா பேசுறீங்க? வெற்றி பிரதர் யார் நீ? அப்பப்ப ஏதாவது நாக் அவுட் இருக்கணும் பிரதர். டெப்த் இல்ல எப்படினாலும் ஹல்க் ஹோகன் வெர்சஸ் ஜான் சீனா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, நான் என் பதில சொல்லிட்டேன். ஹல்க் ஹோகன் நான் ஹல்க் ஹோகன் மீசி எல்லாம் வச்சிருக்கேன்டா காலேஜ்ல. லாக்கூல் ஞாபகம் இருக்கா? சரி, நான் என் பதில சொல்லிட்டேன். ஜான் சீனா. யூ கான்ட் சீ. அவர் மறைஞ்சிட்டாரு கேமரால இருந்து. யூ கான்ட் சீ மீன்ட்டாரு. அப்ப நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணணுமா? ஹல்க் ஹோகன் மட்டும் ஓகமேனியா. நான் ஜான் சீனா. ஜான் சீனா தான் மட்டும் என்னதான் இருந்தாலும். ஓகே, ஜான் சீனா. ஜான் சீனா தான். ஹல்க் ஹோகன். ஓகே, ஜான். ஓகே. அப்ப பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் யோசிக்க பாக்குறப்ப ஓகே. ஹல்க் மேனியா ரெசல்மேனியா அவங்க ப்ரோமோட் பண்ணதே ஹல்க் மேனியான்னு தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க. நம்ம பாக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பாக்கறதுக்கு முன்னாடி பெனியனை கிளிப்பாரு அப்படி சொல்றேன்னு. அதான் பனியனை கிழிச்சிட்டு வர அல்டிமேட் வாரியர் ஹல்க் இவங்கள வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஓடுனது. ரிக் ஃபிளேர் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருவாங்க. சரி, நீங்க ஜான்சன் சொல்லுங்க. அது ஒரு டான்ஸ் ஆடி ஒரு மூவ் வேற பண்ணுவார்ல அப்படி. ஆமா. சரி, அதனால ஹல்க் மட்டும் சொன்னாலும் கடந்து போயிருவோம் ஜான்சீனாவை ஜெயிக்க வச்சு. இப்ப அடுத்த மேட்ச் நீங்க ஆண்ட்ரே தி ஜெயண்ட் ஒரு சைடு நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நீங்க ரிக்கிஷி கொடுத்தீங்க. நான் வந்து இன்னொரு தடவை ஆட் பண்றேன். கோடி ரோட்ஸ் நம்ம லிஸ்ட்ல இல்ல, நான் ஆட் பண்றேன். இப்போ வந்து கரண்ட் பிளேயர்ல முக்கியமான பிளேயர் கோடி ரோட்ஸ். அதனால கோடி ரோட்ஸ் ரிக்கிஷில யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. அவங்க தான் ஆண்ட்ரே கோடி ரோட்ஸ் தான் ஜெயிப்பார் ரிக்கிஷிய. ஆனா ரிக்கிஷியோட பினிஷ் தெரியும்ல, என்ன பண்ணுவாரு கார்னர்ல நிக்க வச்சுன்னு. அது தெரிஞ்சும் நீ கோடி ரோட்ஸ்னு சொல்றியா? சொல்லுங்க, ரிக்கிஷினா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ரிக்கிஷினா எனக்கு தெரியாதுப்பா.
நம்ம கூட படிச்சவங்களும் பாப்பாங்க இத. எல்லாரையும் நீங்க எப்பவுமே எல்லா அது நேரமும் ஓட்டிட்டு போக அவருடைய முடியாது. மூவ் வந்து ஸ்டிங்க் ஃபேஸ். பாத்துருச்சு. சரி ஓகே. ரிக்கிஷி வர்சஸ் கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸ் தான்டா பெரிய பிளேயர். என்னதான் ரிக்கிஷி இவ்வளவு பெரிய லெகசி இருந்தாலும். லெகசிலாம் இல்ல, அந்த மூவ் மட்டும் தான் இருக்கும். கோடி ரோட்ஸ் தான். அவ்வளவு பெருசா இருந்து கொஞ்சம் அந்த பெருசா இருந்தாலும் பயங்கர அத்லட்டிக்கா இருப்பாரு. சரி ஓகே. கோடி ரோட்ஸ் தான்டா ஜெயிக்கணும். ரிக்கிஷி ஓகே. இப்ப கோடி ரோட்ஸ் வந்துட்டாரு. கோடி ரோட்ஸா ஆண்ட்ரே தி ஜெயண்டா? திருப்பி நான் கோடி ரோட்ஸ்னு சொல்றேன். கோடி ரோட்ஸ். போச்சு டை. கோடி ரோட்ஸ் ரொம்ப பெரிய பிளேயர் வெற்றி இப்போ. கோடி ரோட்ஸ் வந்து அப்கமிங் லெஜெண்டரா அவரு. இப்போதைக்கு அந்த கம்பெனியோட அவர் கோடி ரோட்ஸ் வந்து இப்ப எஸ்கே மாதிரி. எஸ்கே வெற்றி பிரதர் சொல்லுவாரு ஆண்ட்ரே தி ஜெயண்ட் வந்து எம்ஜிஆர் மாதிரி. சரத்குமார் மாதிரி. டேய் எம்ஜிஆர் அல்கோகன் எம்ஜிஆர்னு சொன்னீங்க, நல்லாச்சும் ஒத்துக்க வேண்டாம். டேய் டியூ சின்னப்பான வச்சுக்கோ. பார்த்திபன். ஆர் பார்த்திபன். ஆர் பார்த்திபனா எஸ்கேவா? அப்படிதான் இது. ஆர் பார்த்திபனா லியோன்னா வேணா கேளுங்க. ஆர் பார்த்திபனா எஸ்கே எல்லாம் கேட்க முடியாது. சரி நான் சொல்றது வந்து கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸ். ரோட்ஸ் ஆண்ட்ரே தி ஜெயண்ட். கம் ஆன் டாஸ் போடுங்க. டாஸ் போட்டுடலாமா? லாக்குல் காசு வச்சிருக்கியா? தெரியல ப்ரோ, இங்க இல்ல. சரி என்கிட்ட இது இருக்கு, டிட்பிட் இருக்கு. டிக்டாக், சாரி சொல்லி திட்டு வாங்குறேன். டிக்டாக் இருக்குடா. டிக்டாக் எந்த கையில இருக்குன்னு சொல்லுங்க. டிக்டாக்னா சாப்பிடுறதுடா, முட்டாயா? இந்த ஜெலிபீன் மாதிரி. ஆமா, எந்த கையில இருக்குன்னு சொல்லுங்க. பிரைட்டி சொல்லு. கைய காட்டுங்க பிரதர். ஊப்பு பேண்டா இல்ல சிவப்பு பேண்டா? சிகப்பு பேண்டா, ஊப்பு பேண்டா? சொல்லு. நான் சொல்லவா? சொல்லு. அப்படியே தான் தரப்பேன். நானும் ஊப் போட்டுருங்க. சோ ஊப் பேண்ட். ஊப் பேண்ட்ல தான் இருக்கு. ஊப் பேண்ட்ல தான் இருக்கு. சத்தியம் சொல்றேன். தரனா ஒரு கீழ. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆண்ட்ரே தி ஜெயண்ட் தான் எம்ஜிஆர்னு சொல்ல வராங்க. டேய் கோடி ரோட்ஸ் நான் எழுதி அடிக்கிறேன் இப்ப. சரி போங்க. நான் பிளேயருக்கு தான் பண்ணுவேன் ஆக்ஷன்ல. எழுதி என்ன மட்டும் அடிக்க வைக்கும் அந்த பிளேயரை. சரி ஓகே. அடுத்தது வந்து ரே மிஸ்டீரியோ ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து நீங்க டீசல்னு சொல்லிருக்கீங்க. ஆனா டீசலோட நான் திருப்பி ட்ரூ மெக்கன்டைர் சொல்றேன். அவரும் இப்ப பெரிய பிளேயர். டேய் அவர் வந்து அப்படியே அந்த ரிங்ல அப்படி தள்ளி விட்டுட்டு காலை அப்படி தூக்கி மூஞ்சிலே வைப்பாரா டப்புன்னு. இப்ப யாருக்கு பண்றோம்? ட்ரூ மெக்கன்டைரா டீசலா? இத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது ஜெயிக்கிறவங்க வந்து ரே மிஸ்டீரியோட விளையாடுவாங்க. சரி யாரோட ஜெயிச்சுக்கோங்க. நான் ரே மிஸ்டீரியோ. நான் ரே மிஸ்டீரியோ தான் சொல்ல போறேன். அப்ப இதுக்கு பாயிண்டே இல்ல. ரே மிஸ்டீரியோ தான் சொல்ல போறேன். டேய் சரி போங்க. அப்ப ரே மிஸ்டீரியோ. பட் ட்ரூ மெக்கன்டைர் நல்ல பிளேயர். நீங்க திருப்பி இந்த ஜெனரேஷன் வந்து நீங்க உதாசீனப்படுத்துறீங்க. சரி ஓகே. இல்ல உதாசீனப்படுத்துறோம் இல்ல, நான் தெரியாதுன்ற இருக்கு, பார்த்தது இல்லன்ற போது அப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே டன். ஓகே இப்ப கடைசி மேட்ச்டா. அதுக்கடுத்து அடுத்த ரவுண்ட் போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கடைசி மேட்ச் ஒரு பயங்கர ஒரு ஃபினிஷ் கொடுத்திருக்காரு நம்ம முதலாளி அல்டிமேட் வாரியர் கோல்பர்க். எனக்கு தெரியும் முதலாளி கோல்பர்க் ரொம்ப பிடிக்கும்னு. கோல்பர்க் அனானிமஸா ஜெயிச்சிட்டாரு. கோல்பர்க் ஸ்பியர் போடுறேன்னு நம்ம பேட்ச்லயே சில பேர் தெரியவாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஹாஸ்டல்ல வந்து ஸ்பியர் போடுறேன்னு சுத்திட்டு இருப்பாங்க. யாரு? ஸ்பியர் மீ தானே? ஆமா ஸ்பியர் மீ. சோ வெற்றிகரமா முடிச்சிட்டோம் ஒரு ரவுண்ட. இப்பவே வந்து இதாயிருச்சு, நல்லா கவர் பண்ணிட்டோம். இப்ப செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹிட்மேன் வர்சஸ் ரிக் ஃபிளேர். டேய் ஆக்சுவலா நீ வந்து சாட் ஜிபிடிலயோ கிராக்லயோ போட்டேன்னா கிரேட்டஸ்ட் ரெஸ்லருக்கு வந்து கண்டென்ஷன்ல ரிக் ஃபிளேரும் இருப்பாரு. ஆனா அதுக்கு மேல ஹிட்மேன் இருப்பாரு. எனக்கு ஹிட்மேன் தான் பிடிக்கும். சொல்லல, ரிக் ஃபிளேர் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங் டியூராசெல் பேட்டரி மாதிரி பல சீசன்ஸா இருந்திருக்காரு. ஹிட்மேன் நாட்ல கலந்துட்டாரு. அது உண்மைதான். பட் ஹிட்மேன் தான் வெற்றி. இருந்தாலும் ஹிட்மேன் தான் வெற்றி ஃபேன் ஃபேவரட். நிறைய ரிக் ஃபிளேரை விட பெரிய ஸ்டார் வந்து ஹிட்மேன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஹிட்மேன் தான்.
கொஞ்சம் Okay. க்ளோஸ் தான், பட் வில் கோ வித் ஹிட்மேன். ஹிட்மேன்னா ரோஹித் சர்மா கிடையாது, தெரியும்ல. சரி, ஓகே. ஹிட்மேன் வின்னரா அறிவிச்சிடலாம் அப்ப. வெற்றி அன்பார்ச்சுனேட்லி ரிக் ஃபிளார் வந்து, அதாவது கோட் கண்டென்ஷன்ல இருக்கிற ரிக் ஃபிளார் வந்து எலிமினேட் ஆகுறாரு. ஓகே, அடுத்த மேட்ச் இப்ப வாங்குறா டேய். ராக் வர்சஸ் ட்ரிபிள் எச். ராக். ட்ரிபிள் எச். ராக். ராகுல் என்ன நினைக்கிற? நான் ரொம்ப யோசிக்கலாம்னு தண்ணி பார்த்தேன். அப்படியே It doesn't எடுத்து matter. What do you think? நான் வந்து தண்ணி எடுத்து ஊத போறேன் உங்க மேலலாம். ஐ மீன் ட்ரிபிள் எச் தான் இருந்தாலும் இப்படி போறது பெரிய இதுதான். பட் ராக்ல எனக்கு ராக் வேற இப்படி பிடிக்காது. டேய் நீங்க எல்லாம் ராக்க ஓவரா ஹைப் பண்றீங்கடா. டேய் என்னடா பேசுற? கேட்கட்டும் பரவாயில்ல. ராக் தான்டா. ராக் ஜெயிச்சாச்சு 3-1 அப்படின்னு. ட்ரிபிள் எச் எலிமினேட்டட். அது கொஞ்சம் ட்ரிபிள் எச் செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்கலாம், பட் ராக்கோட மேட்ச் வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த மேட்ச் கர்ட் ஆங்கிள் வர்சஸ் ஷான் மைக்கேல்ஸ். ஷான் மைக்கேல்ஸ் ஈஸி கால்னு நினைக்கிறேன். ஹார்ட் பிரேக் கிட். ஷான் மைக்கேல்ஸ். என்ன வெற்றி? ஷான் மைக்கேல்ஸ் சார். ஷான் மைக்கேல்ஸ் தானா? ஓகே, டன். ஓகே, அடுத்த கடைசி மேட்ச் இந்த சைடு அண்டர்டேக்கர் வர்சஸ் பட்டிஸ்டா. அண்டர்டேக்கர். ஆக்சுவலா பட்டிஸ்டா வந்து அண்டர்டேக்கர் ரெசல்மேனியா பிரேக் பண்ணியிருக்காரு. அதுக்கு அதனால வருது அவங்க ரெண்டு பேருக்கும். பிராக் லெஸ்னர். அப்ப அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கர் இப்ப இருந்தாலும் அண்டர்டேக்கர் தான்டா. சரி, அண்டர்டேக்கர் ஜெயிச்சிட்டாருப்பா. ஓகே, இந்த சைடு வந்து செமிஃபைனல் போனது, குவார்டர் ஃபைனல் போனது வந்து ஷான் மைக்கேல்ஸ், அண்டர்டேக்கர், ராக், ஹிட்மேன். ஓ, அந்த சைடுக்கு வருவோம். பிக் ஷோ வர்சஸ் மிக் ஃபோலி ஃபர்ஸ்ட் மேட்ச். பிக் ஷோ. இப்ப சாக்ஸ் எடுத்து வைங்க. மிக் ஃபோலி இப்ப எடுத்து வைக்கிறேன். மட்டும் என்ன சொல்லுச்சு? மிக் ஃபோலி. மிக் ஃபோலி தான். நானும் மிக் ஃபோலி தான் சொல்றேன். மட்டும் என்ன சொல்லுது? நாங்க ரெண்டு பேரும் மிக் ஃபோலி தான் சொல்றோம். சாக்ஸ் எடுத்து வச்சிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் பிக் ஷோ சொல்றோம். பிக் ஷோ வாங்க. Here comes a மாத்திக்கிறீங்களா? மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, பிக் ஷோ. என்னடா இப்படி மாத்திட்ட நீ? மாத்தி அந்த சைடு போயிட்டு அவங்க மாத்துவாங்கன்னு பார்த்தா. சரி, ஓகே, பிக் ஷோ ஜெயிச்சிட்டார் அப்ப. ஓகே, மிக் ஃபோலி எலிமினேட்டடா. சே, சரி, அடுத்த மேட்ச் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். ஸ்டோன் கோல்ட். Oh my god, Stone Cold. So Okay. cold. I mean பிராக் லெஸ்னர்ல யோசிக்கணும், பட் ஸ்டோன் கோல்ட்னு வந்துட்ட அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, இது கொஞ்சம் ஈஸி தான் கம்பேரிட்டிவ்லி இந்த ரவுண்டுக்கு. இது ஆண்ட்ரே தி ஜெயண்ட் வெர்சஸ் ஜான் சீனா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, ஆண்ட்ரே ஜான்சினா. சரி, ஜான் சீனா டன். ஓகே, கடைசி மேட்ச் ரே மிஸ்டீரியோ கோல்பர்க்டா. Goldberg. ரே ரே மிஸ்டீரியோ சொன்னவங்க எல்லாம் என்னடா ரே மிஸ்டீரியோ சொல்ற? அவ்வளவு பிடிக்க மாட்டா உனக்கு ரே மிஸ்டீரியோ? இல்ல, அவ்வளவு பிடிக்கும்ன்றதுல கோல்பர்க் அடி அவ்வளவு வெளுப்பானுங்கடா அவனை, ரே மிஸ்டீரியோவை. அதான்டா வெல்கிறதுதான். அதான் என்ன ஸ்டண்ட் நல்லா பண்ணுவான், ஆனா செம்மையா அடி வாங்குவான். ஆனா ஜெயிச்சுவாங்க அடி கடைசில. வாங்குவான். அடி வாங்குவானா ஜெயிச்சுவாங்க கடைசில. இந்த இது செம்மையா அடி வாங்குவான் ரே மிஸ்டீரியோ. அந்த இந்த ஃபைட்ஸ் இருக்குல்ல, அதனால One of the greatest moments in wrestling history வந்து ரே மிஸ்டீரியோ வந்து மாஸ்க் கலட்டுற மொமெண்ட். அந்த கண்ணு வந்து அந்த பியூப்பிள் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதானே காட்டுவாங்க. சரி, ஓகே, முடிஞ்சது. கோல்பர்க் ஜெயிச்சதா அறிவிச்சிடலாம். இப்போ இந்த சைட்ல இருந்து வருவோம். இந்த சைடு குவாலிஃபைனல் வந்து பிக் ஷோ, ஸ்டோன் கோல்டு, ஜான் சீனா, கோல்பர்க். ஸோ குவார்டர் ஃபைனல் ஃபர்ஸ்ட் பிக் ஷோ வர்சஸ் ஸ்டோன் கோல்டு. Stone Cold. நீங்க யார்? பிக் ஸ்டோன் கோல்டு தானே? ஸ்டோன் கோல்டு தான்டா. என்னடா பேசுற? ஸ்டோன் கோல்டு தானே? Stone Cold தான். ஓகே, ஸ்டோன் கோல்டு செமிஃபைனல் போயிட்டாரு. ஜான் சீனா வர்சஸ் கோல்பர்க். வந்து ஜான் சீனா. அவர் போயிட்டாரு அந்த சைடு. ஆஃப் பண்ணிட்டாரு. ஓகே, ஜான் சீனா டன். ஸோ ஜான் சீனாவும் ஸ்டோன் கோல்டும் போயிருக்காங்களா செமிஃபைனலுக்கு. இந்த சைட்ல இருந்து பெரிய பலத்த காம்படிஷன் தான் இது. டிசர்வ் தான் ரெண்டு பேருமே. இந்த சைடு வாங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் ஹிட்மேன் வர்சஸ் த ராக். Hitman. ராக். ஓகே, ஹிட்மேன் எலிமினேட்டட். ராக் போயிட்டார் செமிஃபைனலுக்கு. ஷான் மைக்கேல்ஸ் வர்சஸ் அண்டர்டேக்கர்.
ஓகே, இப்ப இந்த சைடு செமிஃபைனல் போயிருக்கிறது வந்து அண்டர்டேக்கரும் ராக்கும், அந்த சைடு வந்து ஸ்டோன் கோல்டும் ஜான் சீனாவும். So இது வந்து நியாயமான டாப் 4 தான் என்ன கேட்டா. இதை வந்து யாருமே குறை சொல்றதுக்கு இல்ல. இந்த டாப் 4ல இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ராக் வர்சஸ் அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கர் ஆப்வியஸ்லி, இதெல்லாம் கேட்கறதே தப்பு. டேய், the most electrifying athlete in the history of sports entertainment. The Undertaker. undisputed Jabroni. champion in the history of WWE. Shut your mouth. The Rock says. The Rock says this, the Rock says that, but at the end of the day, Undertaker takes its place. சரிடா, ராக் தான்டா. வேற ராக் டேய், தானே என்னடா எல்லாரும் சரிடா முதலாளி. ராக்ன்ட்டீங்க, யாருமே இப்ப ராக் என்ன சொல்லல. நீ ஒருத்தன் தானே சொல்லியிருக்க அண்டர்டேக்கர். டேய் அண்டர்டேக்கர் தானே கிரேட்டஸ்ட் எவர் ரெஸ்லர். நீ என்ன ட்ரீ? நான் அண்டர்டேக்கர் தான் சொன்னேன். டேய், அண்டர்டேக்கர். It doesn't matter. என்னடா இப்படி எனக்கே விபூதி அடிச்சிட்டீங்க. ராக்கா அண்டர்டேக்கர் கேக்குறப்ப அண்டர்டேக்கர் தான்டா, அது எந்த கொஸ்டின் கிடையாதுடா. டேய் பிரதர், இதான் நான் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ராக் வந்து அப்படி இப்படின்னு பண்ணுவாரு. டேய், இதெல்லாம் ஓவர்ரா. ராக் வந்து கிட்டத்தட்ட யாரு மாதிரினா, நீங்க வந்து இவர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். யாரு மாதிரி? ராமராஜன் ராக் மாதிரி வந்து நீங்க விஜய் எடுத்துக்கலாம். மாதிரி. ராமராஜன் மாதிரி நீங்க அவ்வளவுதான். எடுத்துக்கலாம். ராக் வந்து விஜய் 4 மாதிரி. படம் 4 படம் ஹிட், அவ்வளவுதான். ராமராஜன் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். வியூவர்ஸ், இந்த அநியாயத்தை நீங்களே பாருங்க, பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே. இவங்க 3 பேரும் சேர்ந்து எனக்கு விபூதி அடிச்சிட்டானுங்க. அப்ப வந்து இப்ப யாராவது ஒருத்தர் என் பக்கம் வந்தீங்கன்னா நான் அந்த டெட் பீட்ஸ் போடுவேன்டா. டேய், என்ன வட சென்னையில பண்ண மாதிரி எனக்கு வந்து எனக்கு சுட்டு போட்டீங்க நீங்க. டேய், என்ன வட சென்னை அமீர் ஆக்கிட்டீங்களேடா கடைசியில. ஸ்கெட்ச் உங்களுக்கு தான் பிரதர். நீ மாறிட்டேனா? டேய், நான் மாத்த மாட்டேன். நான் ராக் தான்டா எப்படியா இருந்தாலும். டேய், என்னடா பேசுற? அண்டர்டேக்கர் சரிடா, யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா நான் அந்த டிக்டாக் டாக் போடுவேன். டிக்டாக்லாம் வேணாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. சரி போங்க. சரிடா, அண்டர்டேக்கர் தான்டா வின்னர். போங்கடா, அண்டர்டேக்கர் ஃபைனல் போயிட்டான். அப்பாடா. போங்கடா. சரி, இந்த சைடு ஸ்டோன் கோல்ட் வர்சஸ் ஜான் சீனா. ஸ்டோன் கோல்ட். நோன் கோல்ட். யுனானிமஸா? ஜான் சீனா என்னதான் இருந்தாலும் வெற்றி சொல்லல. இப்ப ஆஃப் பண்ணலையா? ஸ்டோன் கோல்ட் தான். டேய், ஆஃப் பண்ணுவீங்களே கேமராவை? இல்ல பட்டன் பண்ண மாட்டீங்க. சரி, ஓகே. ஸ்டோன் கோல்ட் வர்சஸ் அண்டர்டேக்கர் தான்டா அப்ப ஃபைனல். சரி, தேர்ட் பிளேஸ் கொடுங்க ராக்குக்கு. கடிய போடாதீங்க. தேர்ட் பிளேஸ் வருவோம், இத முடிச்சிட்டு வருவோம். டேய், தேர்ட் பிளேஸ் கொடுத்தா தான் நான் இத முடிப்பேன். என்னடா ஜான் சீனா ராக்னா நான் இது பண்ணிடுவேன் அப்புறம். ஃபர்ஸ்ட் தேர்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் தான் இது. தேர்ட் பிளேஸ் சொல்லுங்க. ராக்கா ஜான் சீனாவா? ஜான் சீனா. ராக். டேய், ராக். ராக். டேய், ஃபோர்த் பிளேஸ் வேணா. ஃபோர்த் பிளேஸ் வந்து தகுதியானவர் ராக். நீ ஃபர்ஸ்ட் ஒன்னே ராக் தோக்கணும்னு சொல்லி உன் வன்மத்தை கக்குற ராக் மேல. அதாவது ராக்குக்கு ஏஜே ராக் இவ்வளவு தூரம் வந்ததே தப்பு. அதெல்லாம் வந்து நீ ஏஜே ஸ்டைல்ஸ்னு சொன்ன, அதெல்லாம் கிடையாது. டேய், ஏஜே ஸ்டைல்ஸ் நல்ல பிளேயர் டா. ஜான் சீனா ஃபோர்த் பிளேஸ், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபைனலுக்கு வாங்க. அண்டர்டேக்கர் வர்சஸ் ஸ்டோன் கோல்ட். நல்ல பிளேயர், நல்ல நடிப்பாங்க. ஸ்டோன் கோல்ட் தான். அண்டர்டேக்கர் ஸ்டோன் கோல்ட் ஆனா ஸ்டோன் கோல்ட் தான். எண்ட் ஆஃப் தி டே ஸ்டோன் கோல்ட் அறிவிச்சிருங்க. அண்டர்டேக்கரா ஸ்டோன் கோல்ட்னா ஸ்டோன் கோல்ட் தான். கண்ணாடி நான் கண்ணாடி ஒன்னு உடைக்கட்டுமா இங்க? ஓட நல்லா இருக்கும். ஓட. சரி, ஸ்டோன் கோல்ட் தான் இப்ப வின்னர் அறிவிச்சிடலாமா? நம்மளோட ஃபேவரட் WWE ரெஸ்லர். உங்களுடைய, என்னோட ராக் செகண்ட். ஸ்டோன் சரி, அரட்டை ஸ்குவாடின் ஃபேவரட் ஸ்டோன் கோல்ட் தான். இது ஏதாவது சொல்றீங்களா? அண்டர்டேக்கர்னு யாராச்சும் ஆர்குமெண்ட்க்கு வரீங்களா? ஸ்டோன் கோல்ட். ஓகே, டன். ஸோ ஸ்டோன் கோல்டு தான் வந்து வின்னர். இதுல வந்து சம்பவம் பண்ணது வந்து ஸ்டோன் கோல்டு கிடையாது. நீங்க வந்து எனக்கு சம்பவம் பண்ணிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன வெற்றி? அதான் தேர்ட் பிளேஸ் கொடுத்திருக்கோம்ல, விடுங்க பிரதர். சரி, ஓகே. ஜாஸ்தி பிரதர். கிரேட்டஸ்ட் WWE athlete வந்து ஸ்டோன் கோல்ட் தான். வியூவர்ஸ், தேங்க்யூ. எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த எபிசோட் பண்ண வச்சதே நீங்க தான். உங்களுடைய இதுதான். ஸோ இதுல வந்து நீங்களும் போடுங்க, உங்களுடைய டாப் 4 போடுங்க. நாங்கள் யாராச்சும் விட்டுருந்தோம்னா இந்த கரண்ட் ஜென்ரேஷன் எஸ்பெஷலி அதையும் நீங்கள் போடுங்க. இன்னும் நிறையா ஹானரபிள் மென்ஷன்ஸ்லாம் இருக்காங்க இதில். நம்ம வந்து இந்த ரேசர் ரோமன்லாம் போடல. ஜெஃப் ஹார்டி, மேட் ஹார்டி, டோயிங் த கிளவுன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார். 1 2 3 கிட்டு, லெக்ஸ் லூகர், யூகோசோனா, மிஸ்டர் பிரதர்ஸ் 2 பேர் டேபிள்ல போட்டு உடைப்பாங்கல்ல.
டட்லி ஆமா டட்லி பிரதர்ஸ், ம். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம விட்டுருக்கோம். அதெல்லாம் பத்தியும் நீங்க போடுங்க. விட்ட ரெஸ்லர்ஸ் இந்த காமலா அப்படின்னு ஒருத்தர் இந்த ஆப்பிரிக்கன் காலி, ட்ரெஸ் எல்லாம் போட்டு மார்க் ஹென்றி, காலி, தி கிரேட் காலி எல்லாம் விட்டுட்டீங்க. மார்க் ஹென்றி. மார்க் ஹென்றி, அந்த வேல் வீனஸ் அதெல்லாம் விட்டுட்டீங்க. நிறைய டேய், வால்வினஸ் ரகுலர் நிறைய யக்கோசுமா. டவல் வச்சு சும்மா சுத்தி திரிவானு. ஆமா லாக்குல் வந்து ஹாஸ்டல்ல டவலை கட்டிட்டு சுத்திட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர் நாங்க விட்டுருந்தாலும் நீங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. So இப்ப thank அது you for all ஏன்டா the உள்ள support. கொண்டு வரீங்க? அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சரி, ஜெயிச்சது ஸ்டோன் கோல்டு நம்ம ஃபன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இது இந்த எபிசோட். வி க்ளோஸ் வித் தட். உங்க ஃபைனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வி கேன் க்ளோஸ் வித் தட். எல்லாம் நல்லதா இருந்தது. ராக் வந்து 4th டிசர்விங் என்ன கேட்டீங்கன்னா. அது உங்க 3rd வந்து ஜான்சினா வருவார். நம்ம எல்லாரும் ஒப்பீனியனும் அது கிடையாது. மக்கள் ஒப்பீனியன் அவங்க வேற ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பாத்து மக்கள் ஜெயிக்க வச்சிருங்க ராக் எப்படியாவது. மக்கள் வந்து ரோமன் ரைட்ஸ் தான் ஜெயிக்க வைப்பாங்க. இது ஆர்டிஸ்டோட சாய்ஸ். So we'll be back with the further shootouts. Bye.